ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணி சேல் பண்ணுறதுலேருந்து என்வால்மெண்ட் ஐடி க்ரியேட் பண்ணுறது, ஸோ மெட்டீரியல் எப்படி ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து மீஷோவை பற்றின வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம். ஸோ மற்ற வீடியோலாம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே கிளியராக இருக்குது. பட் மீஷோவில் இந்த ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறதுல மட்டும் நிறைய பேருக்கு பல விதமான சந்தேகங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, QC எரர் வருது, QC ப்ராசஸ்லேயே இருக்குது, ஆக்டிவ் லைவ்க்கே வரமாட்டேங்குது, இல்லாட்டி ஸ்டேட்டஸ் வந்து மாறாமல் அப்படியே இருக்குது எனக்கு அப்படின்றது தான் நிறைய பேரோட கொஷின். மெயினாக வந்து QC எரர் இதுதான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா இது நிறைய பேர் கேட்குறீங்க. ஆல்ரெடி நான் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி நீங்கள் வந்து ப்ராடக்டை ப்ராப்பராக நீங்களே அப்லோட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. QC எரர் எதனால் வருது, இல்லை ப்ராசஸ்லேயே, அதாவது QC ப்ராசஸ்லேயே இருந்தால் நம்ம அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கிளியராக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை இப்போ அப்லோட் பண்ணியும் காமிக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அப்லோட் பண்ண போகிறது ஆரிவொர்க் ஸ்டாண்டு தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இமேஜ் எப்படி இருக்கணுன்ட்டு நான் இப்போ மேலே காட்டுற இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு பிளர்ரோ இல்லாட்டி வேறு ஏதாவது அந்த இமேஜில் எழுத்தோ நம்பர்ஸோ எதுவுமே இல்லாமல் கிளியராக பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரூல்ஸு மீஷோ பொறுத்த வரைக்கும். ஸோ வீடியோவில் அடுத்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் காட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். ஸோ எதனால் எரர் வருது அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மீஷோவை பற்றி நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கம்ப்ளைண்ட் எப்படி நம்ம பண்ணுறது, அதாவது கஸ்டமர் கேரை எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் ரீப்ளை கொடுத்துருப்பேன். இல்லை எங்களுக்கு அதுவும் கிளியராக ஒரு வீடியோ கொடுத்தீங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ கீழே டிக்கெட்டுன்னு டைப் பண்ணுங்கள், TICKET. ஸோ டிக்கெட்னு டைப் பண்ணிங்கன்னா நான் மீஷோவில் எப்படி நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறது, எப்படி அவங்க வந்து நமக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோவாகவே போடுறேன். அதாவது நானே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஸோ அவங்க எப்படி நம்மளுக்கு ரீப்ளை பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ வேணுன்றவங்க கீழே கமெண்டில் டிக்கெட்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ போகலாம். ஸோ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்திருக்கேன். இந்த ஆரிவொர்க் ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேமை தான் நான் வந்து இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம வந்து பிஃபோராக ஃபோட்டோ வந்து நல்லா கிளியராக எடுத்து வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம இன்வென்டரி அப்லோட் பண்ணுறதுக்கு பிஃபோராக. ஸோ இப்போ நான் மீஷோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது என்னோடய சேல்ஸ் ஆப் தான் இது. ஸோ பாருங்கள், இதில் இன்றைக்கி வந்திருக்க ஆர்டர்ஸ் தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கு, இன்றைக்கி வந்திருக்க ஆர்டர்ஸ் இன்னும் டிஸ்பேச் பண்ணலை. ஆல்ரெடி நான் வந்து இன்றைக்கி மதியானம் டிஸ்பேச் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் இன்றைக்கி மதியானம் டிஸ்பேச் பண்ணியிருந்தேன். நடுவில் வந்து ஒரு 3-4 நாளுக்கு வந்து எனக்கு ஆர்டர்ஸ் எதுவுமே வரல. ஏன்னா அவங்க வந்து இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா மீஷோவில், அதனால் வேண்டி வரலையா என்னன்ட்டு எனக்கு தெரியல. பட் நான் அதை தான் இருக்கும்னு நினச்சேன். ஸோ இப்போ நம்ம இன்வென்டரிக்கு போயிடலாம். இன்வென்டரி போகணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இதுதான். இதில் உங்கள் ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். என்னோட இது வந்து எம்ப்ராய்டரி அந்த சம்மந்தப்பட்டனால நான் இதை செலக்ட் பண்ணுறேன். அடுத்த ஆப்ஷன் ரொம்ப முக்கியமானது, ஃபோட்டோ வந்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி எந்த ஒரு லோகோவோ லெட்டர்ஸோ எதுவுமே இல்லாமல் கிளியர் வியூ, கஸ்டமர் பார்த்தோன்னே என்னென்ன இருக்குது ஃபோட்டோவில் அப்படின்றது அவங்களுக்கு புரியணும். இன்கேஸ் கலராக இருந்தால் அந்த கலர் தெளிவாக தெரியணும். இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ தான் ரொம்ப முக்கியம். ஃபோட்டோக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம டைட்டில் ஒன்று கொடுக்கணும். டைட்டில் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சாரீ, சுடிதார் அந்த மாதிரினா அட்ராக்டிவாக ஏதாவது கொடுங்க. லெனின், காட்டன் அந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் வந்து அட்ராக்டிவாக கொடுங்க. ஸோ நான் வந்து வந்து ஸ்டாண்டு ஃப்ரேம்ன்றனால நான் அதை மட்டும் கொடுத்து, அது எத்தனை இன்ச்சு சைஸ் வந்து என்னவோ அதையும் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் சரி, டைட்டில் சரி, எல்லாமே வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். நான் கொடுத்த அதே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கலர் இருக்குது, சைஸ் இருக்குது, இல்லை லென்த்து, ஸ்லீவ் பார்ட்டு, இந்த மாதிரிலாம் சாரின்ற குர்த்திஸாக இருந்தால் இந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் மென்ஷன் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த டீட்டெயிலெலாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நீங்கள் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் நமக்கு இன்னும் சில டீட்டெயில்ஸ் கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டோட வெயிட். இது வந்து எந்த இரும்பு ஸ்டாண்ட்னாலும் கூட வெயிட்டாக இருக்குன்றாலும் நான் வந்து 300 கிராம்ஸ் போடுறேன். உங்கள் ப்ராடக்ட் வெயிட் கம்மினா நீங்கள் என்ன வேணாலும் வெயிட் போட்டுக்கலாம். அடுத்து நம்பர் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி வந்து 1. ஸோ அந்த 1 கொடுத்துருங்க.
அதுக்கு அடுத்து சைஸு, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, குர்த்தியாக இருந்தால் ஒரு சைஸாக இருக்கும், இப்போ வளையல் இருந்தால் ஒரு சைஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸ் ஆப்ஷனும் வரும். ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு இந்த சைஸ் ஆப்ஷனே இல்லாமல் கூட போகலாம். அவங்க ப்ராடக்ட்டை பொறுத்து தான் பார்த்துக்கோங்க. இப்போது சில பேர் வந்து இந்த சோப்பு மசாலா ஐட்டம்ஸ்லாம் இது பண்ணுறீங்க, அவங்களுக்கு வந்து சைஸ் வராது உங்களுக்கு. ஸோ அதனால் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம கொடுக்க போகிறது ப்ரைஸு. ஸோ ப்ரைஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி நான் வந்து தனியாக ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ப்ரைஸ் கால்குலேஷன், உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே அந்த ராங் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, உங்கள் மார்ஜினுக்கு ஏற்ற மாதிரி வருதான்ட்டு. ஏன்னா சில ஆர்டர்ஸ் வந்து அதுலேயும் வருது, அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு பேங்க் செட்டில்மெண்ட் எவ்வளோ வருது, இது நமக்கு கட்டுப்படி ஆகுமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு ப்ரைஸ் வந்து கொடுங்க. அதுக்கடுத்து பேக்கர் டீட்டெயில் நம்ம பேக் பண்ணி அனுப்புகிறோம். நான் வந்து இதில் என்னோட டீட்டெயில் தான் போடுறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், அதில் எந்த தப்பும் கிடையாது. அடுத்து மேனுஃபேக்சரிங், உங்கள் ப்ராடக்ட் என்ன மேனுஃபேக்சரிங்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. சப்போஸ் நீங்கள் மசாலா ஐட்டம் சோப்லாம் நீங்கள் தான் மேக் பண்ணுறீங்கன்னா உங்களோட நேமே வந்து அந்த இடத்துல போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு மேலே ஷிப்பிங் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸும் மாறுபடும். எதுனா வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். நான் கால்குலேட் பண்ணுறேன், ஏன்னா அப்படி தான் ஆகுது. சில ப்ராடக்ட் வந்து நான் வெயிட் கம்மியாக போட்டேன்னா அப்போ வந்து ஷிப்பிங் வந்து 60 70 வருது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 110 வந்திருக்கு. இது வந்து வெயிட் கூட அப்படின்றனால இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த கொஷினும் நிறைய பேர் கேட்குறீங்க, அதாவது இந்த ஐடி என்னது, ஸ்டைலிஷ் கோட் ப்ராடக்ட் ஐடின்னு கேட்குதுன்ட்டு. இது ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு வேண்டிய ஏதாவது ஒரு நம்பரை நம்ம போட்டுக்கலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி பில்லில் வந்து இது வருது, அந்த ப்ராடக்டோட கோட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது பர்டிகுலராக இந்த நம்பர் தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பர் போட்டுக்கலாம். பிஃபோராக எஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண எல்லாமே வந்துடும். ஸோ அதை ஒரு வாட்டி ரிவ்யூ பாருங்கள். மேலேருந்து டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, ப்ரைஸு எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி QC இன் ப்ராசஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல ப்ராசஸ்க்கு பதிலாக நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எரர்னு வந்துடும். எரர் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து எப்படி என்னென்ன டீட்டெயில் கொடுத்து ப்ராடக்ட் அப்லோட் பண்ணமோ அது எல்லாமே சரியாக இருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் பொருளுக்கு சம்மந்தம் இல்லாத டைட்டில் கொடுத்துருக்கலாம், இல்லை நான் அந்த ஸ்டைலிஷாக ஒரு நம்பர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நம்பர் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த நம்பரை திருப்பி ரிப்பீட்டடாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரலாம். இல்லை உங்கள் இமேஜில் வந்து ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னாலும் எரரில் வரலாம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு எரரில் தான் வரும். ஸோ அந்த எரரை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு திருப்பி ரிவ்யூ பண்ணி சரி பண்ண பாருங்கள். அப்படி நான் எல்லாமே பார்த்துட்டேன், அப்போ கூட வந்து எனக்கு அந்த எரர் வந்து அதாவது சரியே ஆகலை அப்படின்னா அந்த நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ப்ராடக்ட் அப்படியே விட்டுட்டு புதுசாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் ப்ராடக்டை அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 2 ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. எரர்னு வந்துச்சு, பட் நான் அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்ட்டு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. எல்லாமே நான் வந்து கரெக்டாக தான் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு தப்பு வந்து எப்படி பண்ணியிருந்தேன்னா, அந்த நம்பர் சொன்னேன் இல்லையா, ஸ்டைலிஷ் நம்பர். ஸோ அது வந்து நான் 2 இதுக்கு ஒரே நம்பர் கொடுத்தனால எரர் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் மாற்றினா கூட எனக்கு திரும்ப அந்த எரர் வந்துகிட்டே தான் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன், அதே ப்ராடக்டை வேறு மாதிரி ஃபோட்டோ எடுத்து புதுசாக அப்லோட் பண்ணேன். ஸோ அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எரர் வருதுன்னா ஃபஸ்ட்டு உங்களால் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஓகே அதை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். கண்டுபிடிக்க முடியலன்னா ஃப்ரெஷ்ஷாக அகெயின் ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க, நமக்கு டென்ஷனே கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். லைவ் வந்து இன்னும் வரல, நாளைக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. பட் ஆனால் இந்த வீடியோவில் அப்படியே பாருங்கள், நான் வந்து திருப்பியும் இன்வென்டரியில் போய் செக் பண்ணும்போது அது வந்து QC வந்து எனக்கு ப்ராசஸில் இருந்து பாஸ் ஆகிடுச்சு. நான் அதையும் காட்டியிருக்கேன், வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ எரர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து சப்போஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது இல்லை ப்ராசஸ்லேயே இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கு போகணும். ஸோ கீழே மீஷோவில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணணும். ஸோ டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். அது இப்போ பாருங்கள், இப்போ நான் காட்டியிருக்க ஸ்க்ரீன்ஷாட்டில் அந்த நான் அப்லோட் பண்ண ப்ராடக்ட் வந்து லைவுக்கு வந்துருச்சு. அதாவது ப்ராசஸ்லேயும் இல்லை, எரர்லேயும் இல்லை, லைவுக்கு வந்துருச்சு, எனக்கு இன்வென்டரிலேயே ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லைவ் ப்ராசஸ்க்கு வந்துடுது. நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் அந்த எரரோ இல்லைனா வந்து அது வந்து அந்த ப்ராசஸிங்கில் அந்த மாதிரிலாம் போகுது. ஸோ ப்ராசஸிங்கில் இருக்குது, உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஆப்ஷனே இருக்குது. ஸோ டிக்கெட் ரைஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் லைவ் கொண்டு வரலாம். எரர் வந்துருச்சுன்னா தான் நம்ம ஏதோ
தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அந்த தப்பு என்னன்றதை கண்டுபிடிச்சி சரி பண்ண பாருங்கள். அப்படி சரி பண்ண முடியலன்னா நான் சொன்ன மாதிரி வேறு ஃபோட்டோவை எடுத்து அந்த ப்ராடக்ட்டை திருப்பி அப்லோட் பண்ணுங்கள். நமக்கு எந்த வித டென்ஷனுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப என்னோடய ப்ராடக்ட் அப்லோடே ஆகலை, நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, ஸோ இது வந்து உண்மையாக நிறைய கமெண்ட் வருது. நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. நான் அப்லோட் பண்ணேன், என்னோடய ஆர்டர் வந்து டெலிவரி ஆகிடுச்சு, எனக்கு பேமெண்ட் வந்துச்சு, தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து இந்த QC எரர் ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் வராது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படி எரர் வந்துச்சுன்னா எந்த இதுவுமே இல்லாமல் வேறு ஃபோட்டோ எடுத்து போடுங்க. அதில் போடும்போது நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களோட ப்ராடக்ட் வந்து சீக்கிரமாக லைவில் வரும். மீஷோவை பற்றி உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். இல்லை இதிலே இன்னும் கிளியராக இதே மாதிரி எதுவும் வீடியோ வேணுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம வந்து ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவும் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் அமௌண்ட் மட்டும் தான், வேறு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜும் கிடையாது. நம்மக்கிட்ட ஆரியன் ப்ரூச்சர்ஸ் மெட்டீரியல், சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ், இன்விசிபிள் ஜுவல்லரி மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏற்கனவே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆரி ஒர்க்கில் வெறும் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி கொடுக்குறதுல மட்டும் நம்மளால் சம்பாதிக்க முடியாது. அதை தவிர்த்து இன்னும் நிறைய வழிகளில் ஆரி ஒர்க்கில் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஸோ அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம வந்து 1 டே லைவ் கிளாஸ் எடுக்கிறோம். மார்ச் 10th அன்றைக்கி லைவ் கிளாஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஆரி ஒர்க்கில் கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஒரே ஒரு நாள் லைவ் கிளாஸ் மட்டும்தான். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எப்பயும் எடுப்பேன். ஸோ இந்த வாட்டி நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்காகவும் இது கொண்டு வந்திருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இப்போவே உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னாலும் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.